கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போன பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியுள்ளார். பெந்தகோஸ்தே நாளில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் சபையின் மூலம் இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு சபையை நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்றார். மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, இன்று தேவன் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க விரும்புகிறார். நம்மைத்தான் அவருடைய கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே நம்முடைய சிந்தனை மண்டலம் மறுரூபமாக வேண்டும். அதையே இரவும் பகலாக சிந்திக்க வேண்டும். அதுபோலவே நடக்க வேண்டும். எதை விரும்பினாலும் செயல்படுத்தினாலும் தேவனுடைய ராஜ்யம் என் மூலம் இவ்வுலகத்திற்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விளங்கி கொண்டால் எளிதாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது சிலுவையிலே தான். ஆதாமால் சாத்தானுக்கு அடகு வைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் பிந்திய ஆதாம் இயேசு கிறிஸ்துவால் மீட்டுக்கொள்ளப்பட்டது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிறிஸ்து உரிந்து கொண்டார். அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம். சிலுவையிலே பிசாசை அழித்தார் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளை தேவகுமாரன் அழித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே பிசாசை அழித்தார், டெஸ்ட்ராய் த டெவில் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொண்டால் தேவராஜ்யத்தின் அதிகாரங்கள் நமக்குள் செயல்படும். அழித்தார் என்பதற்கு 5 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. பிரியமானவர்களே, சாத்தான் செயலற்று போனான், paralyzed the Satan. உதவியற்ற சாத்தான், helpless Satan. வல்லமையற்ற சாத்தான், ineffective Satan. உரிமைகளை இழந்த சாத்தான், no legal authority சாத்தான். மதிப்பில்லாத சாத்தான், no value சாத்தான். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. சாத்தான் செயலற்று போனான். அவன் உதவியற்ற சாத்தான், வல்லமையற்ற சாத்தான், உரிமைகளை இழந்த சாத்தான், மதிப்பில்லாத சாத்தான். எனவே சிலுவையில் இந்த 5 இழப்புகளால் சாத்தான் முடமாக்கப்பட்டுள்ளான். இருளின் ராஜ்யம் சிலுவையிலே முறியடிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ராஜ்யம் மலர்ந்துள்ளது. ஆனால் இன்று பிசாசு தனக்கு சில வல்லமை இருப்பது போல் காட்டுகிறானே, அது என்ன? அது பிசாசின் வஞ்சகமாகும், பொய்யனுடைய பொய்போதகமாகும். எனவே வேதத்தின் உண்மை சத்தியத்தை விசுவாசியுங்கள். இருளின் ராஜ்யம் உங்களை நெருங்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை எங்களுக்கு வெளிப்படும். எனவேதான் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் பிரதான செய்தியே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே இருந்தது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1:3 உயிர்த்தெழுந்த இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். அப்போஸ்தலர் 8:12 சுவிசேஷகர்களாகிய பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது திரளான புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம், ஆதி சபைக்கு ஆறுதல் சொல்ல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசப்பட்டது. எபேசுவில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பவுல் 3 மாதம் பிரசங்கித்த போது அங்கே எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ரோமாபுரியில் தன்னிடத்தில் வந்த யாவருக்கும் பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய ராஜ்யத்தை
குறித்து அவன் பிரசங்கித்ததால் ரோமாபுரியில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை விளங்கி கொண்டு விசுவாசித்து பிரசங்கித்து அதன் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே அவர் பேசுகிறார். நிச்சயமாக பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் அவர் தாயின் கருவில் ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொள்ளுவேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் இவனை தெரிந்து கொண்டேன் எதற்காக? என் ராஜ்யத்தை இவன் மூலமாக ஸ்தாபிக்கும்படி. நான் இந்த மகளை தெரிந்து கொண்டேன் எதற்காக? என்னுடைய ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் இந்த மகள் மூலமாக நான் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆண்டுடைய விருப்பமே அதுதான். உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, அப்பா எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. உம்மை அல்லாமல் வேற தேவன் கிடையாது சுவாமி. ஆமா ராஜா இயேசப்பா, நீர் கல்லோ மண்ணோ மரமோ அல்லப்பா. நீர் பேசுகின்ற தெய்வம், நீர் எங்களோடு கூட இடைபடுகிற தெய்வம், எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடிய அப்பா ஒரு உண்மையுள்ள தெய்வம், ஒரு தகப்பன் அன்பு கொண்ட தெய்வம் அப்பா நீங்க. அமராஜா, ஒரு தாயை போல தேற்றும் எங்கள் தெய்வம் அப்பா நீங்க. ஒரு சகோதரனை போல எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் தேவனப்பா நீங்க. ஒரு சிநேகிதனை போல எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீர் எதிர்த்து அதை துரத்துகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அமராஜா, எங்கள் மேல் அன்பு வைத்து அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர், எல்லா அவமானத்தையும் எல்லா கஷ்டங்களையும் நீர் இந்த பூமியில் வந்து அனுபவித்தீர் அப்பா. எங்கள் பாவங்களை, எங்கள் துக்கங்களை, எங்கள் சோர்வுகளை, எங்கள் வியாதிகளை, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் பாவ சாபங்களை, எங்கள் கட்டுகளை அப்பா, எங்கள் அடிமைத்தனத்தை எல்லாவற்றையும் நீர் சிலுவையின் மூலமாக எங்களை நீர் மறுரூபமாக்கினீர், எங்களை விடுதலையாக்கினீர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினீரே சுவாமி. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திரே. பிதாவுடைய சமூகத்துக்கு பயந்து போக வேண்டியிருந்தது. ஆனால் எப்பொழுது நீ இரத்தம் சிந்தி அப்பா இருதரத்திற்கும் நடுவே இருந்த நடுச்சுவரை நீர் தகர்த்தீரோ அப்பா, எங்களுக்கு நடுவாக இருந்த நியாய பிரமாணத்தை நீர் குலைத்து போட்டீரோ. எஸ் டாடி, அப்பொழுதே எங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. இந்த காலை வேளையிலும் அப்பா, நீருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி நீர் இந்த பூமியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தெரிந்து கொண்டேன் என்பதை குறித்து நீர் பேசினீர். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுது செயல்படுவதாக. ஆமா ராஜா, தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது அங்கே சமாதானம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது பிசாசுகள் பயந்து நடுங்குகிறது. எஸ்டடி, இந்த தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிற பொழுது வியாதிகள் சரீரத்தை விட்டு நீங்கி போகிறது. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அளவில்லாத உடைய புதிய கிருபை உம்முடைய பிள்ளைகளை அப்பா நிரப்பட்டும் சுவாமி. ஆமா ராஜா, திக்கற்றவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீர், அநாதைகளை நீர் விசாரிப்பீர், விதவைகளை விசாரிப்பீராக சுவாமி. எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அப்பா ஆதரிக்கும் அரவணைக்கும் கரம் இந்த காலை வேளையிலே கட்டி அணைத்து கொள்ளட்டும் அப்பா. நீர் கட்டி அணைப்பது மாத்திரமல்ல, நீர் முத்தமிடுகிறீர். அமராஜா, அவர்களுக்கு ஹல்லேலூயா உயர்ந்த வஸ்திரத்தை நீர் கொடுக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த விரும்புகிறீர். தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். எஸ்டடி, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கும் சர்வ வல்லமை உள்ளோடைய கரம் இறங்கட்டும். ராஜ்யத்தின் வல்லமைகள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும் அப்பா.
அமராஜா ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற என் ஆண்டவரப்பா, நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை ஆச்சரியமாக எடுத்து நீர் பயன்படுத்துகிறவர் சுவாமி. எந்த மருத்துவர்கள் என்னால் முடியலைன்னு சொல்லுவார்களோ, இது எங்களால் முடியலை என்று சொல்லுவார்களோ, அந்த இடத்துல அப்பா நீர் வெளிப்பட்டு அதை முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. மனிதனால் முடியாதது உம்மால் முடியும். இந்த உலக மருத்துவர்களால் முடியாதது என் தேவனால் முடியும். எந்த ஒரு வியாதியும் என் தேவனுக்கு குணப்படுத்துவது என்பது அவருக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம் அப்பா. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய உதவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். இதை கேட்டு விசுவாசித்து தேவன் எனக்குள் வசிக்கிறார், இந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் பயப்பட மாட்டேன், இப்பொழுது எனக்குள் ராஜ்யம் செயல்படுவதாக, இயேசுவின் ராஜ்யம் இந்த காலை வேளையில் எனக்குள் செயல்படட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அப்பா அவர்கள் உள்ளத்தில் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் இறங்குவாராக. அமராஜ் அவர்களை கெடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற அப்பா, தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளின் குழப்பங்களை கொடுத்து அப்பா ஹalleluya உலக சிந்தனைக்குள்ள தள்ளுகிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சுவாமி, நான் கட்டுகிறேன். நீ எவைகளை பூலோகத்தில் கட்டுவது கட்டப்படும் என்று சொல்ல வார்த்தையின்படி இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள், பலவீனப்படுத்தும் ஆவிகள், ஹல்லேலூயா, மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய அப்பா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பொல்லாப்பும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாது, இனி இருக்கக்கூடாது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, பிசாசுகள் வெட்கப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த காலை வேளையிலே அப்பா பாதாளம் நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசுகள் நடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவரே, எப்படி அப்பா இருளிலே திருடன் வருகிறான், ஆனால் அங்கே வெளிச்சம் வரும் என்று சொன்னால் திருடனுக்கு வேலை இல்லையே அப்பா. ஹல்லேலூயா, இப்பொழுதும் திருட்டுத்தனமாக வந்த பிசாசே, ஹல்லேலூயா, கொல்லை பக்கம் புறமாக வந்த பிசாசே, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொண்டு நான் வருகிறேன். இந்த வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இந்த காலை வேளையிலே உதிக்கட்டும் அப்பா. வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களில் அது பிரகாசிக்கட்டும். வெளிச்சம் ஒவ்வொரு இல்லங்களிலும் வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது அந்த வெளிச்சம் அப்பா மகிமையாக வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, விடுதலை அளிக்கும் வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றும் அப்பா எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்திலும் அளவில்லாத உம்முடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியஸ்தராக இருப்பார்கள் என்று சொன்னாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அவர்கள் உள்ளத்தில் என் தேவன் கிரியை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ராஜா உம்முடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உம்முடைய சுவிசேஷத்தின் சத்தம் போகிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகுமே. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் சுவிசேஷத்தை பேசுகிறேன். எது சுவிசேஷம்? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அப்பா, நாங்கள் தீர்க்க முடியாத எங்கள் பாவங்களை சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தீரே. ஹல்லேலூயா, எங்கள் பாவ சாபங்களை நீர் உம்முடைய சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினை, எங்கள் மேல் வரவேண்டிய ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா பாவத்துக்கு ஏற்ற பரிகாரங்கள், எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினை, எங்கள் மேல் வரவேண்டிய தீமை, எங்கள் மேல் வரவேண்டிய தண்டனை, நாங்கள் செய்த பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. ஹல்லேலூயா, எங்களுக்காக நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் பூமியில் நீர் புதைத்தீரே. எஸ்டர்டே எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்பதாக போட்டீரே. எங்கள் பாவங்களை கடலின் ஆழத்தில் கொண்டு போய் வைத்தீரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக்கினீரே. உம்முடைய எண்ணங்களிலிருந்தே அப்பா நீர் எடுத்து போட்டீரே. எங்கள் பாவங்களை எண்ணாதிருந்தீரே. அமராஜா, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. இந்த சுவிசேஷத்தை அப்பா எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, இந்த இயேசு எனும் இரட்சகர் விடுவிக்கும்படி வந்தவர், இவர் விடுதலையாக்கும்படி வந்தவர், நம்முடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படி வந்தவர் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களோ இப்பொழுதே தேவ வல்லமை உங்கள் உள்ளத்தில் இறங்கும் என்று ஆவியானவர் பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை அங்கீகரியுங்கள். இந்த இயேசு மாத்திரமே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் இவர், எனக்காக ஒருவர்
வேலை பார்த்திருப்பார் என்று சொன்னால், என்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கியிருப்பார் என்று சொன்னால், நான் அவருக்குத்தான் நன்றி கடனாக இருக்க வேண்டுமே தவிர யாரெல்லாமோ நான் பார்த்து என் தெய்வம் என்று நான் சொல்ல முடியாது. என்னை விடுதலையாக்கினேன் இயேசுவே தெய்வன். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர். இவர் ஒருவருடைய நாமத்தையே என் நாவில் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இவர் ஒருவருடைய நாமத்தை அல்லாமல் வேற எந்த நாமத்தை நான் உச்சரிக்க மாட்டேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து, எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வார் என்று சொன்னால், நான் யாரிடத்தில் போய் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும்? என் இயேசு இருக்கிறார் எனக்கு மத்தியஸ்தருக்காக, எனக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராக இருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும் எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது கூட எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளில் உள்ளத்திலும் நீர் சத்தியத்தை நீர் உரைப்பீராக. எஸ் டாடி, இயேசுவை குறித்து மகிமைப்படுத்துகிற, இயேசுவை பெருமைப்படுத்துகிற, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரே ஒரு ஆண்டவர் அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த இயேசுவை குறித்து பேசக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். திரித்துவ தெய்வமாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 விதமான அப்பா வகையிலே வெளிப்படக்கூடிய எங்கள் அன்பு இரட்சகரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்கள் வாயினால் அறிக்கை செய்வார்களாக, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் என் மீட்பர், அவரே எனக்கு உன்னதர், அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே என் மீட்பராகிய கர்த்தர், அவரே என்னோடு கூட இருக்கிறவர், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், எனக்காகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர், என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்தவர் இயேசு கிறிஸ்துவே. ஆகவே அவரையே நான் விசுவாசிப்பேன். இந்த இயேசுவின் நாமத்தை நான் எங்கும் சொல்லுவேன். அவருக்கே நான் சாட்சியாக இருப்பேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா அறிக்கை பண்ணுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயம் நடக்கட்டும் சுவாமி. இந்த நாளிலே அப்பா அறிக்கை பண்ணி உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் நீர் வருவீர், உம்முடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபிப்பீர். வேதம் சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிசாசுகளை விரல்களினாலே துரத்துகிறபடியால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அலைக்கழிக்கும் ஆவிகள் அப்பா, விபச்சார எண்ணம், வேசித்தனம் எண்ணங்களை கொடுத்து அப்பா தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிற பிசாசுகள் எல்லாவற்றையும் எப்பொழுது அப்பாலே சாத்தானே என்று சொல்லி நான் துரத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அப்பா பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உலக பாவங்கள், உலக இச்சைகள் அப்பா இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை, சிந்தையை, இருதயத்தை கழுவட்டும். தேவையில்லாத அப்பா புரோனோகிராஃபிக், அதாவது எஸ் அப்பா விபச்சார படங்கள் அப்பா, ஹல்லேலூயா, வேசித்தன படங்களை அப்பா மொபைலிலும் இன்டர்நெட்டிலும் பார்த்து அப்பா தங்கள் பலனை இழந்து போகக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். விபச்சாரத்தின் ஆவியே, வேசித்தனத்தின் ஆவியே, தோற்று போன பிசாசே, விழுந்து போனவனே, ஆகாதென்று தள்ளப்பட்டவனே, இப்பொழுதே அந்தகார கிரியையே, இருளே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறி நான் கட்டளையிடுகிறேன். Get out in the mighty name of Jesus Christ. Get out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். Out in the mighty name of Jesus Christ. Out in the mighty name of Jesus Christ. Out in the mighty name of Jesus Christ. இதை கேட்கிற போலே ஒரு சகோதரிய சரீரத்திலிருந்து ஹல்லேலூயா விபச்சார ஆவிகள் வெளியே போவதை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் சுவாமி. விட முடியாத பாவங்கள், அடிமைத்தனத்தின் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த அசுத்த கிரியைகள் வெளியேறுவதை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் அப்பா. சரீரத்தில் அலைக்கழித்து வெளியேறுவதை இப்பொழுது நீர் எனக்கு காண்பிக்கிறீர். மகளை விட்டுக்கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் பாவங்களை நீர் மறைக்காதே, அதை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடுப்பீராக ராஜா. ராஜா, நாங்கள் பலவான்கள் அல்ல, நாங்கள் பலவீனர்கள் அப்பா. எங்கள் மேல் மனம் இறங்குங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த காலை வேளையிலும், என் மேல் மனம் இறங்குங்க. என் பாவத்தினால் ஒருவேளை இந்த வியாதி வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, என்னுடைய விபச்சார பாவங்கள், வேசித்தனத்தின் பாவங்கள், ஹல்லேலூயா, உலக காரியங்களை நான் விழுந்தபடியினாலே அப்பா, மற்றவர்களுக்கு நான் துரோகம் பண்ணினபடியினாலே, நான் பொய் சொன்னபடியினாலே, ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு எதிராக நான் கலகம் பண்ணினாலே, இயேசப்பா பொய்யான சாட்சிகளை
சொல்லி ஹல்லேலூயா விபரீதம் பண்ணினதுனாலே அப்பா ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வந்திருக்கலாம் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துவார் என்று சொன்னால் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்கள். என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உங்கள் தீராத அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார். பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விட முடியாமல் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இசப்பா நீர் ஒரு சகோதரியை குறித்து பேசுகிறீர். ஹல்லேலூயா. அந்த சகோதரினால மற்றவர்களை புரளி பேசாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் பேசியே கெடுத்திருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? வியாதிகள். உங்கள் குடும்பத்தில் வியாதி நிறைந்திருக்கிறது. வருமானங்கள் உங்கள் கைகளிலே நிற்க முடியவில்லை. காரணம் உன்னுடைய சுபாவத்தினாலே. நீ எதை பேசினாயோ அதுவே உன்னை சூழ்ந்து நிற்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். ஆனாலும் இந்த நாளிலே யாரெல்லாம் மனம் திரும்பி அப்பா உம்மை நோக்கி பார்ப்பார்களோ அப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. எஸ்டடி இப்பொழுதும் அப்பா தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிற இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், முடவர்கள் எழுந்து நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பேச முடியாத வாய்களுக்குள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய ஜீவனை இறங்கட்டும். பேச முடியாத நாவுகள் இப்பொழுது பேசுவதாக, கேட்க முடியாத காதுகள் இப்பொழுது கேட்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பார்க்க முடியாத கண்கள் இப்பொழுது பார்க்கத்தக்கதான வல்லமை வெளிப்படுவதாக. எஸ்டடி குருட்டாட்டத்தின் ஆவிகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். உண்மையுள்ள தேவன் இவர்தான் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக அப்போ அடைக்கப்பட்ட எல்லாருடைய மனக்கண்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் திறக்கப்படுவதாக. In the name of Jesus Christ. Riba shibiliria maushata laka ribilia kuladi maushanda namo shikilia kuladi andonadi rabo shibilia kuladi antonadi. இந்த வல்லமை இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருடைய இச்சையின் ஆவிகள், ஒட்டி கொண்டிருக்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள் அப்பா ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சகோதரியுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், பிசாசுகள் தங்கி இருக்கும் இடமாக அது இருந்து கொண்டு லூஸ் மோஷன், அதாவது வயிற்று போக்கை உண்டாக்குகிற பிசாசுகளை நீ எனக்கு காண்பிக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வயிறை ஊதச் செய்து வயிற்றுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவையில்லாத இதய படபடப்பு, தலை சுற்றல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை. அது மாத்திரமல்ல ராஜா, கைகளை உயர்த்த முடியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றல வலி அப்பா சொல்லுகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. எந்த கைகளை தூக்க முடியவில்லையோ அந்த கரங்களுக்குள் இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும். எஸ்டடி இப்பொழுதே உடைய பிள்ளைகள் கரங்களை தூக்கி இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லத்தக்கதாக, இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லத்தக்கதாக அந்த கரங்களுக்குள்ள இப்பொழுதே அப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா இந்த காலை வேளையிலும் உடைய கிருபை இறங்கட்டும். என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இந்த அதிகாலை வேளையில் அப்பா உடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசப்பா இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவைகளைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். யாரெல்லாம் இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பார்களோ அவர்கள் உள்ளத்தில் நீர் குடியிருப்பீரப்பா. எஸ்டடி கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஏசப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா இயேசுதான் இரட்சகர், அவர் ஒருவரே ஆண்டவர். இனி இந்த நாள் முதலாய் நான் இயேசுவுக்கே மகிமையை செலுத்துவேன், அவருக்கே என் தலையை வணங்குவேன். வேறு யாருக்கும் நான் தலை வணங்குவதில்லை. ஏனென்றால் படைத்தவர் அவரே, மகிமைக்கு அவரே பாத்திரர், துதிக்கு அவரே பாத்திரர், ஆராதனைக்கு அவரே உரியவர், புகழ்ச்சிக்கும் அவரே உரியவர் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இந்த நாளில் அப்பா ஒரு விசேஷித்த வல்லமையோடு இந்த பிள்ளைகள் வெளிப்படுவார்களாக. அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஒரு புதிய சிருஷ்டியாய் நீர் அவர்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நீரே அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் அடைவதாக. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல கட்டிகளோ வியாதிகளோ இயேசுவின் பலவீனங்களோ
ஹalleluya, ஸ்கின் டிசீஸோ அலர்ஜியோ நரம்புல பிரச்சனையோ இரத்த சம்பந்தமான வியாதியோ இல்லை என்று சொன்னால் ஹalleluya, சிந்தனையில் மூளையில் கட்டி ஹalleluya சபா கைகளில் கட்டி எலும்புகளுக்குள்ள பிரச்சனை, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள பிரச்சனை, ரத்தம் ஊற விடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். எல்லாம் முற்றிலுமாக மாறட்டும் அப்பா. பரிபூர்ண உம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மீண்டுமாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அப்பா இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து அருள்வீராக. உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள் வைத்து பாதுகாப்பீராக ராஜா. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல, கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அப்பா அவைகளுக்கு பலத்தை கொடுக்கிறது போல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நீர் புதிய பலத்தை கொடுப்பீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர பரப்பார்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்ட அப்பா, இயேசுதான் தெய்வம் என்று அங்கீகரித்த இந்த நாளில் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று விசுவாசிக்கிற, பிசாசுகள் என் பக்கத்தில் வர முடியாது என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொருவரையும் நீர் உயர பறக்க வைப்பீரப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா சப்பா. உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையிலே அதிகமாய் உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறேன் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களுக்கு வருவதில்லை. தயவு செய்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் எல்லா ஜெபமும்